ஆர்ட் அண்ட் லைஃப் ஆஃப் ஜயந்த பிரேமச்சந்திர என பெயரிடப்பட்ட இந்த கண்காட்சி கொழும்பு ITC ரத்னதீப ஹோட்டல் வளாகத்தில் 3 நாட்களாக நடைபெற்றது. ஜயந்த பிரேமச்சந்திரவின் ஆழமான மனிதநேய பார்வையும் தனித்துவமான கலைப்பாணியும் வெளிப்படும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்திருந்ததுடன் அதற்கு இணையாக பல்வேறு சேலமர்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை விசேட அம்சமாகும். முதல் நாள் சேலமர்வு கொழும்பு அழகியல் கலை பல்கலைக்கழகத்தின் கற்புல அரங்கேற்ற கலைப்பீடத்தின் முன்னாள் பீடாதிபதி ஜகத் ரவீந்திர, சட்டத்தரணி சானக் அமரசிங் ஆகியோரின் பிரசன்னத்துடன் நடைபெற்றது. அதற்கு மேலதிகமாக கலைத்துறை பொதுமானி இஷானி சேனாதீர, கியூராடோ கல்லூரியின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஷனிலா அலஸ், போட்டோ டிசைன் நிறுவனத்தின் முகாமையாளர் நளினி தங்கவேலு ஆகியோர் இங்கு நடைபெற்ற சேலமர்வில் கலந்து கொண்டனர். கண்காட்சியின் இறுதி நாளான நேற்று முதலாவது சேலமர்வை விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் கலாநிதி பீனா காந்தி டியோரி நடத்தினார். In his works, you can not only see the அவரது படைப்புகளில் இந்த நாட்டு கலையின் அம்சங்கள் மாத்திரம் இருக்கவில்லை, அவற்றில் வங்காள கலை மரபின் தாக்கமும் நன்றாக தெரிகின்றது. அவரது சாதாரண ஓவியங்களைப் போலவே பட்சிக் படைப்புகளை பார்க்கும் போதும் மிக நுணுக்கமாக வரையப்பட்ட சிறிய அளவிலான ஓவிய கலையின் தாக்கம் அவற்றில் உள்ளதென நாம் கூற முடியும். சுருக்கமாக கூறினால், அவர் தனது வேலைப்பாடுகளுக்கு இந்த அனைத்து முறைகளையும் அதேபோன்று பல்வேறு ஊடகங்களையும் பயன்படுத்தியுள்ளார். He uses these mediums in his work. கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷெவான் டேனியல் முன்னெடுத்த ஹூ ஓன்ஸ் ஆர்ட் எனும் சேலமர்வுடன் இந்த சேலமர்வு தொடர் நிறைவடைந்தது. அரசியலாகட்டும் அல்லது பொருளியலாகட்டும் ஒவ்வொரு நாளும் எடுக்கப்படும் தீர்மானங்களை வெறும் கொடுக்கல் வாங்கலாகவே நான் பார்க்கின்றேன். அவை ஏதேனும் ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்த பரந்த பயணப்பாதையை நோக்கிய தீர்மானங்கள் அல்ல. இருப்பினும் கலையையும் மனிதனுக்கு கலையினால் கிடைக்கும் பெருமதியை பற்றி சிந்திக்கும் போது அந்த இரண்டையும் இணைக்கும் பிரதான இணைப்பு தத்துவமாகும். நீண்ட காலமாக கலையும் தத்துவமும் புத்திஜீவிகளான தற்பெருமை கொண்ட ஒரு சிலருக்கு மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட்ட துறைகளாக மாறியிருந்தாலும் உண்மையில் அவை பணிவுக்குள்ளேயே இருக்க வேண்டும். நீங்கள் சொக்ரட்டீஸின் சித்தாந்தத்தை கலைக்கு பிரயோகித்தால் நாம் எங்கே இருக்கின்றோம் என்று கேள்வி எழுப்புவதன் ஊடாக நாம் ஒவ்வொருவரும் ஒரு விமர்சகராக மாறுகிறோம். எனது உரையை கலையின் உரிமை யாருக்கு என பெயரிட்டதன் காரணம் அதுவேயாகும். நான் கலைத்துறையின் ஒரு நிபுணர் அல்ல, நான் வெறுமனே கலையை இதயத்தால் ரசிக்கும் ஒரு சாதாரண மனிதன். சர்வதேச அங்கீகாரத்தை பெற்ற ஜயந்த பிரேமச்சந்திரவின் கலை கண்காட்சிக்கு இணையாக நடத்தப்பட்ட இவ்வாறான கலை சேலமர்வுகளூடாக ஜயந்த பிரேமச்சந்திரவின் வாழ்க்கை வரலாறு, அவரது கலை நுட்பங்கள் குறித்த பரந்த புரிதலை பெற்றுக்கொள்ள பொதுமக்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது.